नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथां विधातां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगणललिता श्रीविशाखां च। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்கத்தில் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். முதல்ல இங்கே கூடியிருக்கிற பக்தருடைய குடும்பத்தாருக்காகவும் எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு பாகவதத்தில் நம்ம படித்த ஸ்லோகம் வந்து முதலாம் ஸ்கந்தம் முதலாம் அத்தியாயத்தில் 21வது பதம். கலிமாகதமாஜ்ஞாய க்ஷேத்ரேஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்க சத்ரேன கதாயாம் சக்ஷனா ஹரே. இந்த நைமிஷாரண்யங்கிற இடம் ரொம்ப புனிதமான ஸ்தலம். பாரத பூமியில ரொம்ப புனிதமான ஸ்தலம் இந்த நைமிஷாரண்யம். அந்த நைமிஷாரண்யங்கிற இடத்துல இன்னைக்கு அந்த இடத்துக்கு இன்னும் அந்த நைமிஷாரண்ய இடம் இருக்கு. இன்னைக்கு இந்தியா வந்தா நைமிஷாரண்யங்கிற இடத்த பார்க்கலாம். யாராவது போயிருக்கீங்களா? நைமிஷாரண்யம் நிம்சாங்கிற ஸ்டேஷனில் இறங்கணும், அங்கே போய் அங்கேருந்து போகலாம். ஸோ நைமிஷாரண்யத்தை பற்றி என்னென்னா அது ரொம்ப முக்கியமான ஸ்தலம். பகவான் வந்து வன ரூபத்தில் இருக்கார். ஆரண்யம்னா காடு, நைமிஷாரண்யம்னா பகவான் வன ரூபத்தில் இருக்கார். இந்த ஃபாரஸ்டே பகவான் தான். பகவான் வந்து வனஸ்வரூபமாக இருக்கார். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமான இடம் நைமிஷாரண்யம், புனிதமான ஸ்தலம். அந்த நைமிஷாரண்யத்தில் சௌனக் ரிஷியோடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. சௌனகாதி முனிவர்கள், சௌனக ரிஷிங்கிற முனிவருடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான முனிவர்கள் வந்து நைமிஷாரண்யத்தில் கூடியிருக்காங்க. இந்த முனிவர்கள், ரிஷிகள், பக்தர்கள், சாதுக்கள்லாம் எப்பவுமே மற்றவங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, மற்றவங்களோட நன்மைக்காக. வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாம்புதீர். வைஷ்ணவர் சொன்னால் எப்பவுமே அவங்க தன்னுடைய நலனை பற்றி அக்கறை காமிக்க மாட்டாங்க, மற்றவங்களை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது வைஷ்ணவா பரதுக்க துக்கி, அதனால தான் ரொம்ப கருணை உள்ளவர். கிருபாம்புதி வைஷ்ணவா கிருபா சிந்து, கருணை கடல். ஏன்னா அவங்க எப்போவுமே மற்றவங்களை எப்படா கிருஷ்ணர்கிட்ட அழைச்சின்னு போகிறது, எப்படி அவங்க கிருஷ்ணரை பற்றி சொல்லி தர்றது, எப்படி அவங்கள ஆன்மீகத்தில் வெளிப்படைய செய்கிறது, அதுதான் வைஷ்ணவருடைய ப்ரோக்ராமே. வேறு எந்த ப்ரோக்ராம் கிடையாது. அதனால் இப்போ கலியுகம் தொடங்கிடுச்சே. இப்போ பாகவதம் எந்த சூழ்நிலையில் எடுத்து சொல்லப்பட்டதுன்னா, பாகவதம் எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா துவாபரிகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. அப்போ கலியுகம் தொடங்க போவதே கலியுக மக்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்க்குறாங்க இந்த நைமிஷாரண்ய முனிவர்கள்லாம். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான யுகம் கலியுகம் தான். அதை வந்து இரும்பு யுகம்னு சொல்லுவாங்க. இப்போ இரும்பு யுகம் போய் பிளாஸ்டிக் யுகம் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் இரும்பும் பயன்படுத்துறது இல்லை, எல்லாம் பிளாஸ்டிக்கு பேப்பர் கப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு காலத்தில் வந்து தங்க தட்டு, தங்க டம்ளர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கோல்டன் பிளேட்டு, சாப்பிட்றது தங்க தட்டு, குடிக்கிறது தங்க டம்ளர். இப்போ பேப்பர் பிளேட்லையும் பிளாஸ்டிக் பிளேட்லையும் சாப்பிட்ருக்குறோம். அதில் பெருமை வேறு சொல்கிறோம், விஞ்ஞானம் முன்னேற்றம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பேப்பர் பிளேட்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இல்லையா? பேப்பர் பிளேட்டு, பேப்பர் கப்பு, ஸோ அட்வான்ஸ் இன்னும் இல்லையா? விஞ்ஞானம் எவ்வளோ முன்னேறி இருக்கு. பேப்பர் கப்பு, பேப்பர் பிளேட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? கலியுகத்தில் வந்து இரும்பு காலம் போச்சு. சத்தியுகம் வந்து பொற்காலம், சத்தியுகம் வந்து கோல்டன் பீரியட். திரேதாயுகம் வந்து சில்வர் ஏஜ், திரேதாயுகம் வந்து வெள்ளி காலம். அப்புறம் துவாபரயுகம் வந்து வெங்கல காலம். கலியுகம் வந்து இரும்பு காலம் போய் இப்போ பிளாஸ்டிக் காலம் ஆயிடுச்சு, ரைட்? அப்போ கலியுகம் இருக்கிறதுலே 4 யுகத்துலேயும் ரொம்ப மோசமானது இல்லையா? இந்த உலோகத்தில் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு, தங்கம், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் வெங்கலம், அதுக்கப்புறம் இரும்பு.
இல்லையா? தங்கம் விற்கிற விலைக்கு இப்போ தங்கம் வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி. அதுக்கு நிகராக வெள்ளியும் விலை உயர்ந்துட்டே வருது. தங்கம் உயருது, வெள்ளி உயருது, இரும்பு கூட இப்போ விலை உயர்ந்துச்சு. ஸ்டீலு இப்போ கோயில் கட்டிட்டு இருக்கோம், ஸ்டீல் விலை கேட்டால் தலை சுற்றுது. ஐயோ ஸ்டீல் வாங்க இவ்வளோ விலையாயிடுச்சேன்னு, இல்லையா? அப்போது இந்த உலோகத்தில் தங்கம் உயர்ந்தது, அதோட கொஞ்சம் தரம் தாழ்ந்தது வெள்ளி, அதோட தரம் தாழ்ந்தது வெண்கலம், இருக்கிறதுலே தரம் தாழ்ந்தது இரும்பு. இந்த 4 உலோகம். அதே மாதிரி யுகங்களில் வந்து யுக சக்கரம் இருக்கு. யுக சக்கரம் வந்து நம்ம கார் டயர் சுற்றுற மாதிரி யுக சக்கரம் சுற்றிக்கிட்டே வரும். சத்திய திரேதா துவாபரா கலி, சத்திய திரேதா துவாபரா கலி, இப்படி 4 யுகம் சுழண்டுக்கிட்டே இருக்கும். இந்த 4 யுக சுழற்சி 4 யுக சுழற்சி வரும்போது ஒரு யுகத்துக்கான டைம் இருக்கு. சத்தியுகம் எவ்வளோ வருஷம், திரேதாயுகம் எவ்வளோ வருஷம், துவாபர யுகம் எவ்வளோ வருஷம், கலியுகம் எவ்வளோ வருஷம், சத்தியுகத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ வருஷம் உயிர் வாழ்வாங்க, அவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், சத்தியுகத்தில் வாழ்ந்த மக்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி உயிர் வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில் எப்படி இருந்தது, துவாபர யுகத்தில் எப்படி இருந்தது, இப்போ கலியுகத்தில் எப்படி இருக்கு. சத்தியுகத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து 1 லட்சம் வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இதை நம்ம சொன்னால் சிரிப்பாங்க. அது எப்படி 1 லட்சம் வருஷம் வாழ முடியும்? இதே ஒரு ஹாலிவுட் படத்தில் எடுத்தால் கை தட்டி சிரிப்பாங்க, ரொம்ப கொண்டாடுவாங்க, இல்லையா? ஆனால் நம்ம சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, நம்ப மாட்டாங்க. சினிமாவில் எடுத்தால் நம்புவாங்க, சினிமா நடிகர் சொன்னால் நம்புவாங்க. இதுதான் கலியுகம். கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இதுதான் வித்தியாசம். சத்தியுகத்தில் வந்து சாதுக்கள் சொல்கிறத கேட்பாங்க, கலியுகத்தில் சினிமா நடிகர் சொல்கிறத கேட்பாங்க. ரைட்? அப்போ இது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. கடவுள் யாருன்னு யார்கிட்ட கேட்கணும்? சாதுக்கள்கிட்ட போய் கேட்கணும். கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? கடவுள் யார் அப்படின்னா சாதுகள்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு என்ன பண்ணுற, கடவுள் யாருன்னு ஒரு சினிமா நடிகர்கிட்ட போய் கேட்குறாரு. அது ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் என்ன சொல்லிச்சு? கடவுள் இல்லைன்னு சொல்ல இருந்தால் நல்லா இருக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்லல, இருந்தால் நல்லா இருக்கும். நான் கூட சொல்கிறேன், நீ பைத்தியம் இல்லை, கீழ்பாக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். கீழ்பாக்குன்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், அது பைத்தியார் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பக்தர்கள்ட்ட போய் கேட்கணும், சாதுக்கள்கிட்ட கேட்கணும், ஆச்சாரியர்கள்ட்ட கேட்கணும், சாஸ்திரம் படித்தவங்ககிட்ட கேட்கணும். முட்டாள்கிட்ட போய் கேட்டால் இருந்தாலும் என்ன சொல்லுவான்? கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும். நானும் நீ பைத்தியம் சொல்லலை, கீழ்பாக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் கலியுகம். அதனால் கலியுகத்தில் யாரை எங்கே வைக்கணும், யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாது. அதான் பழைய சினிமா பாட்டிலே பாடினாங்க, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியலே, அண்டங்காக்காய்க்கும் அன்னப்பறவைக்கும் வேதம் புரியலே. கலியுகத்தில் வந்து இப்படி தான் இருப்பாங்க. யாரை எங்கே வைக்கணும்? சாதுக்களை கூப்பிட்டு செய்ய வேண்டிய வேலையை சினிமா நடிகர் கூப்பிட்டு செய்வாங்க, சினிமா நடிகர் செய்ய வேண்டிய வேலையை போய் சாதுகிட்ட கேட்பாங்க. இதுதான் கலியுகம். கலியுகத்தில் எல்லாம் தலைகளை நடப்பாங்க. கலியுகனாலே தலைகுப்புற நடக்கிறது தான். இந்த சம்டைம் வந்து நீங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இந்த வண்டெல்லாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது தலை குப்புற விழுந்துடும். அது தலை குப்புற விழுந்துட்டு அதுக்கு நார்மல் ஆக முடியாது, அப்படியே கையும் காலையும் உதறிட்டே இருக்கும். அது நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா அது நார்மல் பொசிஷன் இல்லை, அது அப்நார்மல் கண்டிஷனில் இருக்குது. அது இப்படி இருக்க வேண்டியது இப்படி கவுந்துருச்சு. கவுந்துட்டு என்ன பண்ணுது? அது போராடிட்டு இருக்கு. அந்த நிலைமை தான் கலியுக மக்கள். கலியுக மக்கள் வந்து நார்மலாக நிலைமையில் இல்லை, தலை குப்புற நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. இதுதான் கலியுகத்தோட நிலைமை. அதனால கலியுகம் இப்படி இருக்க போகுதுன்னு இந்த முனிவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா மற்ற யுகத்தை ஒப்பிடும்போது, ஏன்னா சத்தியுகத்தில் அதுக்கு யுகம் பேரே சத்தியுகம் தான். சத்தியம்னா உண்மை, வாய்மை, தூய்மை, தவம், கருணை, இதெல்லாம் வந்து 100% இருந்தது. உண்மை பேசுகிறவங்க, கருணை உள்ளவங்க, அப்புறம் தப வாழ்க்கை வாழ்கிறவங்க, தூய்மையானவங்க 100% இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த யுகத்தில், துவாபர யுகத்தில், திரேதா யுகத்தில் 75% ஆயிடுச்சு. உண்மை பேசுகிறவங்க, கருணை உள்ளவங்க, இதெல்லாம் 75%. துவாபர யுகத்தில் 50%, கலியுகத்தில் 25% தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட், எல்லாம் போச்சு கலியுகத்தில். ஆமாம், கலியுகத்தில் கருணை பேசிட்டு இருப்பான், மேடை போட்டு நாங்கள் எல்லோருக்கும் கருணை காமிப்போம், எல்லாரும் சம்மதம். அங்கே போய் ஆடு மாடு கோழியெல்லாம் வெட்டிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், மேடையில் பேசுவான், மாடு வளர்க்குறது நாங்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான் மேடையில் போய், நாங்கள் வந்து காளைகளை எங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக வளர்க்குறோம்பா. அடுத்த மேடையில் நான் காளை வளர்ப்பதை வெட்டுறதுக்கு தான்பா. இதுதான் கலியுகம். திடீர்னு விடிஞ்சு பொழுது போனால் ஒன்று பேசுவான். கலியுக மக்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மக்களை தான் எல்லாரும் நம்புவாங்க. ரைட்? அப்போ கலியுகம் என்ன ஆயிடுச்சு? இருக்கிறதுல மோசமாயிடுச்சு. முதல்ல 1 லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்க, அதுக்கு அடுத்த யுகத்தில் 10,000 வருஷம், அதுக்கப்புறம் 1000 வருஷம், கலியுகத்தில் 100 வருஷம். அதுவும் கூட 100 வருஷமே அல்பாயுசு தான். அந்த 100 வருஷத்துலேயும் இன்னும் அல்பாயுசு ஆயிடுச்சு, 60-70 போயிடுறான்.
60 வயசு 70 வயசுல செத்து போடுறாங்க. 100 வருஷம் வாழ்ந்தவங்கள விரல விட்டு எண்ணி தான் பார்க்க முடியும். எங்கேயாவது ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயாவது ஒரு தாத்தா பாட்டி ஏதாவது 100 வருஷம் 101 வயசு 102 வயசுன்னு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 60 70லயே 35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துப்பார். 30 வயசுலேயே ஸ்ட்ரோக் வந்து உட்காந்துடுறான். நம்ம கலியுகத்தில் மக்களுடைய தரம் வந்து வாழ்க்கை தரம், ஆயுள், ஆரோக்கியம் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. கலியுகத்தில் வந்து ஆயுள் ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் 2K கிட்டுக்கு தெரியாது. அதாவது இப்போ 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் 70 80 80 90 பிறந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும்னு கேட்டால் வயசானவங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு 90 வயசு 80 வயசு இந்த தாத்தா பாட்டிக்கு வந்தது. இன்னைக்கு கேட்டு பாருங்க 35 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறேன். இல்லை அதே மாதிரி பக்கவாதம் வருது, ஸ்ட்ரோக்கு, அது யாருக்கு வரும்? எங்கேயாவது வயசானவங்க ஒரு நண்பருக்கு வந்திருக்கும். இன்னைக்கு 35 வயசு 40 வயசுலேயே ஸ்ட்ரோக் வந்து உட்காந்துறான் வீட்டில். அப்போ கலியுகத்தில் ஆயுள் ஆரோக்கியம்லாம் போயிடுச்சு. சாப்பிட்றது ஒரு காலத்தில் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ற உணவு தான் மருந்தாக இருந்தது. உணவே மருந்தாக இருந்தது. இன்னைக்கு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருந்து, சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருந்து. ஏன்னா உணவு விஷமாயிடுச்சு. இன்னைக்கு உணவு விஷமாயிடுச்சு. அதனால உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருந்து சாப்பிட்றாங்க. இது வந்து நீங்கள் இந்த டேப்லெட் இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் எழுதி கொடுத்துருவாங்க. இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க எழுதி கொடுத்துருவாங்க. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இது சாப்பிட்றதுக்கு அப்புறம். அது கூட டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க, அப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் கேரண்டி இல்லை சரியாயிருன்னு, உத்தரவாதம் கிடையாது. இதுதான் கலியுகம். இதுதான் இந்த நிலைமையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். கலியுகத்தில் என்ன நடக்குது, நம்ம எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோம், நம்ம ஆயுள் காலம் எப்படி இருக்குது, நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்குது, எல்லாம் போச்சு. கலியுகத்தில் எல்லாம் போச்சு. அப்போது இந்த முனிவருக்கெல்லாம் அதான் கவலை. கலியுகம் வந்துருச்சே, என்ன செய்ய போகிறாங்க இந்த மக்கள்லாம்? இவங்களால வந்து தப வாழ்க்கையை வாழ முடியாது. அதான் தவம் செய்கிறது. அப்போ வந்து சத்தியுகத்தில் காட்டில் போய் தவம் பண்ணுவாங்க. அந்த தவம் செய்கிறதுனாலே கிரேதாயே தாயதே விஷ்ணு தியானம் பண்ணணும். சும்மா நீங்கள் லைட்டை தியானம் பண்ணுங்க, இல்லை ஒளியை தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை தியானம் பண்ணுங்கலாம் கிடையாது. திராயதே விஷ்ணு, கிரேத்தாயே தியாயதே விஷ்ணு தான் தியானம் பண்ணணும், வேற எதையோ தியானம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் கலியுகத்தில் மக்கள்லாம் விளையாட்டு வீரர்கள், சினிமா நடிகர் தான் தியானம் பண்ணுறாங்க. யார் விஷ்ணு தியானம் பண்ணுறாங்க? விஷ்ணுன்னு ஒரு சினிமா ஹீரோ இருந்தால் வேணால் தியானம் பண்ணுவாங்க அவரை. அதான் இன்னைக்கு ப்ராப்ளம். அதனால இப்போ சத்தியுகத்தில் தியானம் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ கலியுக மக்களால் தியானம் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி சமணம் போட்டு உட்காந்துருக்குன்னா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? ஒரு 10 நிமிஷம் உட்காருவாங்க, 20 நிமிஷம் உட்காருவாங்க. முதல்ல உட்காரதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஐயோ உட்காரணுமா? உட்காரதே கஷ்டம் கலியுகத்தில். அப்புறம் எங்க பத்மாசனத்துலேயோ சமணம் போட்டு இப்படி நேராக உட்காருறது, அதெல்லாம் உட்கார முடியாது. அப்போ கலியுகத்தில் என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்கே நான் தியானம் பண்ணுறது? முதல்ல நான் ஒரு இடத்துல உட்காந்தா ஒரு 1/2 மணி நேரம் உட்காரணும். அப்புறம் மனசு இங்கே அங்கேயும் ஓடக்கூடாது. நம்ம பெர்லிஸில் உட்காந்துருப்போம், மனசு பாரிஸ் போயிடும். ஆமாம், ஒரு செகண்ட் தான் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட். காற்றை விட வேகமாக போகும். புயலை கூட பிடிச்சி நிறுத்திடலாம், கட்டிடலாம், மனசை பிடிச்சி நிறுத்த முடியலன்னு சொல்கிறார் அர்ஜுனன். சஞ்சலம்கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஷ்யாகம் நிகிரகம் பண்ணி வாயுரேவ துஷ்கிருதம். வீசுற காற்றை கூட, புயலை கூட பிடிச்சி நிறுத்திடுவேன் கிருஷ்ணா, என் மனசை நிறுத்த முடியல. எப்போ சொல்றார் அர்ஜுனன்? எப்போ சொன்னார் தெரியுமா அர்ஜுனன் கிருஷ்ணட்ட மனசை கட்டுப்படுத்த முடியலன்னு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொன்னார் மனசை கட்டுப்படுத்த முடியலன்னு. அப்போ வந்து ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, சினிமா கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ சொல்றாரு மனசை கட்டுப்படுத்து. அப்போ இப்போ எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க? சுத்தியும் ஃபோனோட தான் இருக்கான் 24 ஹவர்ஸ் இல்லையா? ஃபோனா சார்ஜ் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் சார்ஜ் போட்டும் பார்த்துட்டு இருப்பான். அந்த ஃபோனுக்கு வந்து வெடிக்கிற வரைக்கும் பார்க்கணும். அப்புறம் இவனுக்கு டயர்டாகி இவன் தூங்குனாதான் ஃபோனுக்கு ரெஸ்ட்டு. நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மொழியோ ஃபோனுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. நல்ல வேலை அது மெஷினாக போச்சு. மனுஷனாக இருந்தால் பலார் 2 அறை விடும். அந்த ஃபோனுக்கு மட்டும் கை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 2 அறை விடும். எனக்கு கொஞ்சம் சும்மா விட்றியா, நீ நோண்டிக்கிட்டே இருக்கிற. நம்மளை யாரும் இப்படி நோண்டிட்டு இருந்தால் கோவம் வருமா வராதா? சும்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படின்னு பண்ணிட்டு இருந்தால் எரிச்சலாக வரும் இல்லையா? 24 பேர் ஃபோனை போட்டு தேயின்னு தேய்ச்சா அதுக்கு நல்ல வேலை வாயும் இல்லை கையும் இல்லை. எல்லாட்டும் 2 அறை தான் விடும். போதுண்டா சுரண்டாதரா ரொம்ப நேரம், பொழுதுன்னைக்கு ஏன்டா என்ன சுரண்டுற இல்லையா, என்னை விட்டுரு அப்படின்னு அது ஓடியே போயிரு நம்மளை விட்டு. அது ஒரு மெஷினாக போச்சு. அதான் கஷ்டம். அப்போ பாருங்க, கலியுகத்தில் இந்த தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு அருகதையே கிடையாது. சரிங்க, அப்போ தியானம் தான் பண்ண முடியல, சரி பரவாயில்ல. அடுத்த யுகத்தில் என்ன பண்ணாங்க பாருங்க. அடுத்த யுகத்தில் உள்ளவங்களால தியானம் பண்ண முடியல. அவங்க யாகம் தான் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய யாகம் பண்ணியிருக்காங்க.
அஸ்வமேத யாகம், ராஜசூய யஜ்யம். அந்த யாகம் பண்ணனா அந்த யாகம் பண்ணக்கூடிய பிராமணர் வந்து நல்ல மந்திரங்களை உச்சரிக்கணும். அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். அந்த வேத மந்திரத்தில் ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு மாறுச்சுன்னா அர்த்தமே மாறிடும். யாக குண்டத்தில் நெய் ஊற்றி அந்த நெய்யை ஊற்றும் போது யாகத்தில் வந்து நெய்யை அர்ப்பணிக்கும் போது சொல்லக்கூடிய மந்திரத்துடைய சவுண்டு வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த உச்சரிப்பு. இந்த இப்போ வந்து சான்ஸ்கிரிட்ல 4 இது இருக்கு. நீங்க பகவத்கீதைலாம் பார்த்தா 1 2 3 4 போட்டிருப்பாங்க. பகவத்கீதை ஸ்லோகம் பார்த்துருக்கீங்களா? பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு மேல தமிழ்ல 1 2 3 4 போட்டிருப்பாங்க. காக்கு மேல 1 போட்டிருப்பாங்க, இல்ல பாக்கு மேல 2 போட்டிருப்பாங்க, மாக்கு மேல 3 போட்டிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் ஆகும். க க க கா, பா 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 பா. அந்த பாங்கிற இடத்துல பா பாவம். பாவம் சொன்னா பாவம் சொல்ல, பாவம்னு சொல்லக்கூடாது. பா ப. இந்த உதருக்கு வெளியில இருந்து பா பா. பாக்கு பாக்கு வித்தியாசம் இருக்கா? பாவம் சொன்னா அர்த்தம் வேற, பாவம் சொன்னா அர்த்தம் வேற. புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன, நீங்க யாகம் பண்ணும்போது பாவம் சொல்லிட்டா பாவமா போயிடும், பாவம் சொன்னதை பாவமாகும். அப்போ ஒரு வேத மந்திரம் சொல்லக்கூடிய பிராமணர் வந்து அந்த வேத மந்திரத்தை கரெக்டா உச்சரிக்கல, ப்ரொனன்சியேட் பண்ணலன்னா அது மீனிங்கே ஆப்போசிட் ஆயிடும். ஒரு தடவை என்ன நடந்தது, பாகவத்தில் இந்த கதை இருக்கு. ஒரு திஷ்டான ஒரு பிராமணர் யாகம் பண்றார். அந்த பிராமணர் யாகம் செய்யும் போது இந்திரனின் நண்பரேன்னு சொல்றதுக்கு இந்திரனின் எதிரியேன்னு சொல்லிட்டார். யாகத்திலிருந்து ஒரு அசுரன் வெளியே வந்துட்டார் இந்திரனை கொல்றதுக்கு. பாருங்க, ஒரு வார்த்தை தான் மாறுச்சு. இந்திரனின் நண்பனேன்னு சொல்லி யாகத்துல நெய்ய விடணும், அது ஒரு வார்டு மாறி இந்திரனின் எதிரியேன்னு சொல்லிட்டார். அந்த யாகசாலிருந்து ஒரு வித்ராசுரன் ஒரு அசுரன் வந்தார். பெரிய சூலத்தை எடுத்துட்டு வர்றார். அப்படி இடிய போல கலரு, மின்னலை போல கண்ணு, நெருப்பு பந்து மாதிரி இருக்கு அந்த ஆளு. அப்படி வந்து இந்திரனை கொல்றதுக்கு ஒரு சூலத்தை எடுத்துட்டு வந்துட்டார் யாகசாலையிலிருந்து. இந்திரன் ஓடனா, துரத்திட்டு போற இந்திரா அவனை கொல்லாம விட மாட்டேன். அப்புறம் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது, அது பெரிய கதை அது. அப்போ இந்த ஒரு வார்த்தை மாறுச்சுன்னா மீனிங்கே மாறிடும். அதனால இந்த யாகம் பண்ணக்கூடிய பிராமணர் வந்து பர்ஃபெக்டா யாகம் செய்யணும், அவங்க சுத்தமா இருக்கணும், விரதம் இருந்திருக்கணும், சாப்பிடாம யாகம் பண்ணணும். யாகம் பண்ற நபரும் யாரு யாகம் செய்யறாரோ அந்த வீட்டுக்காரு, அப்ப எல்லாம் வீட்டு ஓனர்லாம் யாகம் செய்ய முடியாது. யாரு மன்னர்கள் தான் யாகம் செய்ய முடியும். ஏன் மன்னர்கள் யாகம் செய்யணும்னா அந்த அளவுக்கு யாகத்துல செலவாகும். யாகத்துல வந்து தங்கம் வெள்ளி இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை போடணும். இங்க காதுல போடுறதுக்கே தங்கம் வாங்க முடியல, எங்க யாகத்துல போடுறது இல்லையா? காதுல போடுற தங்கத்தையும் வாங்க முடியும், பிளாஸ்டிக்லயும் ஃபைபர்லயும் போட்டுட்டு இருக்கிறோம். கரெக்டா? ஆனா அப்பெல்லாம் தங்கத்துல கம்மல் போடுவாங்க. அதுவும் சில கிராமங்கள்லாம் போனீங்கன்னா பாட்டிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. இந்த காது தொங்குற அளவுக்கு 2 பக்கம் குண்டு குண்டா தொங்கும் மணியெல்லாம் காதுல பாத்திருக்கீங்களா? பாட்டிகள்லாம் இப்ப அவங்களும் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. ஏன்னா பாட்டிகள்லாம் இப்ப ஃபேஷன் பாட்டி ஆயிட்டாங்க, ரப்பர் கம்மல் போட்டிருக்காங்க. முன்னெல்லாம் பாட்டிக வந்து வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு தங்கத்திலே செஞ்ச அந்த பாக்கு உடைக்கிற உலக்கை இருக்கும், அதை வச்சு டக்கு டக்குன்னு குத்திட்டு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் பார்த்தா காதுல கம்மல்லாம் போட்டிருப்பேன். பெரிய பெரிய கம்மல் இவ்வளவு விரிசு இருக்கு, காது அருந்து உழுதுருப்போன்னு பயமா அப்படி தொங்கிட்டு பார்த்துருக்கீங்களா? அதில் இப்போ பார்க்க முடியாது. அந்த மாதிரி பாட்டிகள்லாம் இருந்துருக்குறாங்க. அப்போ இன்னைக்கு காதுல கம்மல் போடுறதுக்கே கஷ்டமா இருக்கு, எங்க யாகத்துல கம்மல் தங்கத்தை போடுறது இல்லையா? ஆனா அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் யாகம் பண்ணாங்க. யுதிஷ்டிர மகாராஜா யாகம் பண்ணும்போது காசு பத்தல. யுதிஷ்டிர மகாராஜா உலகத்துக்கே சக்கரவர்த்தி, பேரரசர் அவரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, தன் சகோதரர்ல ஒரு திசைக்கு அனுப்புனாரு. அர்ஜுனனுக்கு அதான் தனஞ்சயன் பேரு, செல்வத்தை வென்றவன் அர்ஜுனன். அவர் எங்க போனாரு, வடக்கு திசையை நோக்கி போனார் அர்ஜுனன். அங்க வடக்கு திசையை போனா அங்க ஒரு காலத்துல முன்ன காலத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாந்தாதான் ஒரு ராஜா யாகம் பண்ணியிருக்காரு. இந்த மாந்தாத ராஜா யாகம் பண்ணிட்டு அந்த யாகசாலையில் இருந்த பிராமணர்கள், ஆயிரக்கணக்கான பிராமணர்களுக்கு தங்க தட்டு, தங்க தாம்பூலம், தங்கத்துல ஒரு ஜக்கு, தங்கத்துல டம்ளரு, ஆபரணங்கள் எல்லாம் பரிசா கொடுத்துருக்கிறாரு. இந்த பிராமணர் என்ன பண்ணாங்க, இதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், ரோட்ல போட்டு வந்துட்டோம். போடுவோம், நம்ம பிளாஸ்டிக் பிளேட்டே ரோட்ல வெளியே போட மாட்டோம். அதை வீட்டுல கொண்டு வந்து அழகு வச்சு பாத்துக்குவோம். நல்லா இருக்கு இது பீங்கான் தட்டு, ரொம்ப அழகா இருக்கு, ரோட்ல போட்டா எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அன்னைக்கு தங்கத்தாலான பொருட்களை இருக்கு புராணங்கள்ல, சும்மா கதையெல்லாம் நான் சொல்றேன், உண்மை நடந்தது. அர்ஜுனன் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தார், ரோட்ல போட்டு வந்தாங்க, அது அங்கேயே கிடந்தது. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. தங்கத்தால செஞ்ச பொருட்களை பிராமணனுக்கு தானம் கொடுத்திருக்கிறார் அந்த மன்னரு. பிராமணர் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. இதை கொண்டு போய் நாங்க என்ன பண்றது, ரோட்லயே போட்டு வந்துட்டோம், யாரும் வேணுங்கிற எடுத்துட்டு போய்கிட்டு. இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் பேனை ரோட்ல போட்டு பாருங்க, இருக்கவே செய்யாது. பேங்க்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இங்க 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 பேங்க்ல ஆச்சரியமா இருந்தது. நான் மே பேங்க்குக்கு போனேன், அங்க பேனை ஒரு நூல் போட்டு கட்டாம வச்சிருந்தாங்க. ஏன்னா யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க போல இருக்கு.
எங்க ஊர்ல எல்லாம் பேனாக்கு மேல ஒரு நூலை போட்டு கட்டி வச்சிருப்பாங்க, செவுத்துல ஆணி அடிச்சு. ஏன்னா பேனாவை எழுதிட்டு பேனாவை பாக்கெட்ல குத்திட்டு போயிடுவாங்க. 5 ரூபா பேனாங்க. இங்க ரெண்டு என்ன ரெண்டு ரெண்டு 1.5 ரிக்கெட்டா 2 ரிக்கெட்டு தான் வரும். அதுக்கு 4-5 பேனா கொடுக்குறாங்க. அந்த 2.0 போனா 2 போனா அதுல போனா அங்க அந்த மால்ல ஒரு 2 வெள்ளிக்கு 5-6 பேனா கொடுக்குறாங்க. அதனாலதான் பேங்க்ல பேனா இங்க கட்டாம வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல எப்படி வச்சிருப்பாங்க, இந்த பேனா ஒரு நூல் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா எழுதிட்டு பேனா பாக்கெட்ல குத்திட்டு போயிடுவான் அவன். 2 ரூபா பேனா. இதுல வேற யாராவது, சார் கொஞ்சம் பேனா கொடுக்குறீங்களா, பேங்க்ல அவசரமா எழுதிட்டு இருப்போம், ஒருத்தர் வருவான், சார் பேனா கொடுக்குறீங்களா. நான் என்ன பண்ணுவேன், பேனா மூடியை கழட்டிட்டு பேனா மட்டும் கொடுப்பேன். ஏன்னா இவன் எழுதிட்டு பேனா மூடி குத்திட்டு பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவான். அதனால இப்ப மூடி குத்தி என்ன பண்ணுவேன், பேனா பாக்கெட்ல வைக்க முடியல சார், இருந்தாங்க சார், தேங்க்ஸ் சார் கொடுத்துட்டு போவான். புரிஞ்ச வித்தியாசம் தெரியுதா? இப்ப என்னாச்சு, பேனா மூடி கழட்டிட்டு பேனா மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் பாக்கெட்ல வைக்க முடியாது. ஓ, அவர்கிட்ட வாங்கணும்ல சார், தேங்க்ஸ் சார், பேனா வச்சுக்கோங்க சார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸோ மறந்து வச்சு பேனா குத்தி, சார் பேனா ஸோ மறந்துட்டு சார், சாரி சார், இருந்தாங்க பாக்கெட்ல குத்திட்டு போயிடுவாரு. அப்புறம் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ராமர் காலத்துல இருந்திருக்கு. அயோத்தியால தசரதர் ஆளும்போது, இது இது திரேதா யுகத்துல என்ன பண்ணிருப்பாங்களாம், அயோத்தியால வந்து வீட்டுக்கு பூட்டே கிடையாது. அயோத்தியால பூட்டு கடையே கிடையாது. அயோத்தியால என்ன கிடையாது, பூட்டு விற்கிற கடையை, பூட்டுன்னு ஒரு பொருளே கிடையாது அயோத்தியால. நம்ம ஊர்ல வந்து திண்டுக்கல் பூட்டு, அப்புறம் கோத்ரேஜ் பூட்டு, அந்த பூட்டு இந்த பூட்டு, கலர் டிசைனா இருக்கும். அயோத்தியால பூட்டே இல்லை. ஏன் பூட்டு இல்லை, வீட்டுக்கு பூட்டே தேவையில்லை. ஏன் வீட்டுக்கு பூட்டு தேவையில்லை, திருடர்களே இல்லை. ஏன் திருடர்களே இல்லை, யாரும் திருட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன், எல்லார் வீட்லயும் செல்வம் இருக்கு. அப்போ ஏழை அயோத்தியால கிடையாது. அயோத்தியால ஏழைன்னு ஒருத்தர் கிடையாது, திருடன் ஒருத்தர் கிடையாது. இல்லை என்பது யாரும் இல்லை. இல்லை என்பது இல்லை, நாங்கள் வாழும் நாட்டிலே சும்மா சினிமால தான் பாடியிருக்கான். ஆனா அயோத்தியால நடந்திருக்கு. அயோத்தியால இல்லைன்னு யாரும் கிடையாது. எல்லார் வீட்லயும் அங்க என்ன இல்லை, அயோத்தியால என்ன இல்லைன்னா, திருடர்கள் இல்லை, கொள்ளையர்கள் இல்லை, ஏமாத்துக்காரங்க இல்லை, பிச்சைக்காரங்க இல்லை, பூட்டு விற்கிறவன் இல்லை. இதெல்லாம் அயோத்தியால இல்லை. பூட்டை உடைக்கிறவனும் இல்லை, பூட்டை விற்கிறவனும் இல்லை, பூட்டை உடைக்கிறவனும் இல்லை. ஆனா கலியுகத்துல திருடன் கையிலேயே சாவி போயிருச்சு. கஜானா வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் திருடர்கிட்டே இருக்கு. அரசாங்கம் திருடன் தான் இப்ப அரசாள்றாங்க. அப்படியே கலியுகத்துல. ஆனா அயோத்தியால வந்து வீட்டுக்கு வெளியே தங்கத்தில் உள்ள ட்ரம்ல தண்ணி வச்சிருப்பாங்க. அது மேல ஒரு தங்க டம்ளர் வச்சிருப்பாங்க. யார் வேணாலும் குடிச்சிட்டு போகலாம். கஷ்டம்னா அவங்க அதை தூக்கிட்டு போய்க்கலாம். தங்க ட்ரம் டம்ளர் எடுத்துட்டு போய்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, முதல்ல வீட்டுக்கு முன்னாடி திண்ணையே கிடையாது. ஏன்னா திண்ணை கட்டுறதுல ஒரு கடையை கட்டி வாடகை விட்டுறான். திண்ணையை இப்ப எங்க, முன்னெல்லாம் வந்து ஒரு 70, 80களில் 90ல வீடுகள்லாம் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டியிருப்பாங்க. யாரோ வழிபோக்கம் உட்காந்துக்கிட்டோம், சாப்பிடுவாங்க, கொஞ்சம் நடந்து போகும்போது ஓய்வு எடுப்பாங்க அப்படின்னு திண்ணை கட்டி விட்டுருப்போம். இவங்களும் வீட்டு ஓனரும் கொஞ்ச நேரம் திண்ணை மேல உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு திண்ணை பள்ளிக்கூடமே இருந்திருக்கு. திண்ணையில வச்சு பள்ளிக்கூடம் நடத்திருக்கிறாங்க, பக்கத்துல பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு. இன்னைக்கு திண்ணையே இல்லை, இல்லையா? அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுவான், வீட்டுல தண்ணியா நாங்களே காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கிறோம், எங்ககிட்ட வந்து தண்ணி கேட்கறான்னு சொல்லுவான். அப்படியே இருந்தாலும் சரி கொண்டு தருவான் தண்ணி கொடுத்தாலும். அப்புறம் என்ன, எங்க வெளியில தண்ணி எல்லாம் வைக்கிறது. இன்னைக்கு தண்ணி வெளியில வைப்பாங்க, ஒரு ட்ரம்ல, சில்வர் ட்ரம்ல தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ட்ரம்முக்கு மேல ஒரு டம்ளரை செயின் போட்டு கட்டி அதை பூட்டி போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா குடிச்சிட்டு டம்ளர் டம்மி தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது. எதுக்கு, அது எவர் சில்வர் ட்ரம் தான், தகர ட்ரம். அந்த தகர ட்ரம்முக்கே வந்து பூட்டை வச்சு பூட்டுற காலம் கழிவும். ஏன்னா போறவன் அதையும் தூக்கிட்டு போயிடுவான். அப்ப பாருங்க, அயோத்தியால மக்கள் வாழ்ந்த அதுதான் ராமராஜ்யம். ராமருடைய காலம் பொற்காலம். பரதன் வந்து ராமரை பார்க்க வர்றாரு காட்டுல. ராமர் வனவாசம் போயிடுறாரு இல்லையா, அப்பா வாக்கு கொடுத்தாருன்னு. அவ பரதன் பார்க்க வர்றாரு. பரதன்ட்ட ராமர் சொல்றாரு, ராஜ்யம், உன்னோட ராஜ்யம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. ராமர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பரதனுக்கு. பரதா, உன் ராஜ்யத்துல மரங்கள் வெட்டவே கூடாதுன்னு. மரத்தை வெட்டினானா அவனை சிறையில போடணும்னு. அப்படி ஒருத்தர் மரத்தை வெட்டினா உன்கிட்ட அனுமதி வாங்கணும். ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் வைக்கணும்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு மரத்தை வெட்டினா இங்க 10 மரம் வைக்கணும். இதுதான் ராமருடைய ரூல். அதுக்கப்புறம் நீ மழையை நம்பி இருக்கக்கூடாது. எப்ப சொல்றாரு, திரேதாயுகத்துல சொல்றாரு, நீ மழையை நம்பி மட்டும் இருக்கக்கூடாது, ஏரிகளை உருவாக்கணும், குளங்களை உருவாக்கணும், நீர்த்தேக்கங்களை பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஏரி குளத்தை எல்லாம் மூடி இங்க வீடு கட்டிட்டான் சென்னையில. இப்ப ஊர் பேர்ல மட்டும்தான் ஏரி குளம்லாம் இருக்கு. வேளச்சேரி, அங்க ஏரி காணோம். குளத்தூர், குளத்தை காணோம். இப்ப காட்டாங்குளத்தூர்னா குளத்துக்கான ஊர் மட்டும் இருக்குது. அப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தா, எல்லாம் அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டிட்டாங்க.
மழை பெய்து தண்ணி பூரா அந்த குளத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப வீடு குளமாயிருச்சு. சென்னைக்கு மிக அருகாமையில், ஏர்போர்ட்டுக்கு மிக பக்கத்தில். நீங்க வந்து தண்ணி எப்பனாலும் வரும், உங்களுக்கு தண்ணி கஷ்டமே கிடையாது. ஏன்னா மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளதான் தண்ணி வரும். அப்புறம் போட்டு வசதி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க இடம் வாங்கிக்கலாம். இதுதான் கலியுகம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால கலியுக மக்கள் வந்து ரொம்ப சுயநலவாதிகளாகவும் சண்டை சச்சரவு உள்ளவங்களாகவும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. பிராயனா பாயக்காலோ அல்பாயுஸ், 100 வயசு அல்பாயுஸ் தான், அதுவும் இருக்கிறது இல்லை. மந்த புத்தி, என்ன படிச்சா ஞாபகத்துக்கு இருக்க மாட்டேங்குது, மந்த புத்தி. காலையில் என்ன உணவு சாப்பிட்டீங்க, காலையில் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன், அதே மறந்து போச்சு. காலையில் சாப்பிட்டதே மறந்துதுன்னா அப்புறம் படிச்சதுங்க ஞாபகம் இருக்கு போகுது இல்லையா? பிராயண பாய கலு அல்பாயுசு மந்த அல்பாயுசு மந்தா, மந்த புத்தி. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு அண்ணன் தம்பி, இல்லை அக்கா தங்கை, இல்லை அண்ணன் தங்கச்சி, இல்லை அப்பா அம்மா, இல்லை 2 பேர் இருந்தாலும் சண்டை. கணவன் மனைவி சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு மூஞ்சியை திருப்பி வச்சு பேசிக்க மாட்டாங்க. கடை 2 பேர் தான் இருந்தீங்க, என்னையா சண்டை உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லாததுக்கு சண்டை இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கலியுக மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்றது? இவங்களால யாகம் செய்ய முடியாது, திறமை வாய்ந்த பிராமணர் கிடையாது, யாகம் செய்யறவங்களுக்கு வசதியும் கிடையாது, அப்புறம் தியானமும் பண்ண முடியாது. வீட்டுக்கு பக்கத்திலே கோயில் இருக்கும், கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா கோயிலுக்கு போனால் ட்ரெஸ் மாற்றணும், இந்த நைட்டி மாற்றணும், ட்ரௌசரை மாற்றணும், குளிக்கணும் முதல்ல. இதெல்லாம் கஷ்டமாச்சே. அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் நீங்க காலையில கோயிலுக்கு போகணும்னு கூப்பிட்டா நான் தூங்க வேண்டாமா? கலியுக மக்கள் வந்து கும்பகர்ணன். கும்பகர்ணன் தெரியுமா உங்களுக்கு? கும்பகர்ணன் சொன்னா, கும்பகர்ணங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. கும்பகர்ணா அப்படின்னு, கர்ணம்னா காது. கும்பகர்ணானா அவன் புகழை அவனே கேட்க விரும்புவான். கலியுக மக்களுக்கு என்னன்னா, நம்ம புகழை யாராவது சொன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ நீ ரொம்ப நல்ல பாடுற, நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கன்னா, யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை இது வரைக்கும், ரொம்ப சந்தோஷமாயிடும். யாருமே சொல்லலை நம்மளை வந்து நீ ரொம்ப நல்ல பையன் நல்ல பொண்ணு சொல்லலை. என்ன பண்ணுவோம், நம்மளே சொல்ல ஆரம்பிச்சிடும், என்ன மாதிரி யாரும் கிடையாது, நீங்க என்ன எங்க ஸ்கூல்ல வந்து கேட்டு பாருங்க, என் காலேஜில் வந்து கேளுங்க, எங்க ஆபீஸ்ல வந்து கேளுங்க, என் கோயிலில் வந்து கேளுங்க, என்ன மாதிரி யாரும் கிடையாது, நாமளே நம்ம பேசி. இதான் கும்பகர்ணா. கும்பகர்ணா சொன்னா அவன் புகழ அவனே சொல்லுவான். ஒன்னு யாராவது சொல்ல கேட்டுட்டு இருப்பான், இல்லை அவனே சொல்லிக்கணும். யாரும் சொல்லலையா, என்ன யாரும் புகழ மாட்டேங்கிற பட்சம் நானே புகழ்ந்துக்கிறேன். அதுதான் கும்பகர்ணா. அப்புறம் அவனுக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், தூங்குறது விதவிதமா சாப்பிட்டு இருப்பான், அப்புறம் தூங்கிட்டே இருப்பான். அவன் தான் கும்பகர்ணன். அவன் பெரும்பாலும் கலியுக மக்களுக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும், விதவிதமா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க புகழே அவங்களே கேட்டுட்டு இருக்கணும். யாரும் இல்லையா அவங்களே பேசிட்டு இருப்போம். நாங்கள்லாம் அந்த காலத்துல பெர்லிஸ்ல இருக்கையில, இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்துல தொடுவல் டெம்பிள்ல போனப்போ அப்படின்னு அவங்களே சொல்லிக்கும். நான்லாம் அன்னைக்கு சின்ன வயசுல மிருதங்க வாசிக்கும் போது, நாங்கள்லாம் அன்னைக்கு புக் டியூஷன் போகணும். யார் கேட்டா இப்போ இதெல்லாம் இல்லையா? நாங்கள்லாம் இங்கே வந்து சென்டர் ஆரம்பிச்சப்போ அந்த சேவை பண்ணி யாரெல்லாம் கேட்டேன், யார் இப்போ அதை கேட்டா? இப்போ என்ன பண்றீங்க அதை சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேன். இப்போ இப்போ அப்படி அப்போ அப்போ இப்போ அப்போ அதை பண்ணி இப்போ என்னையா பண்றீங்க, அப்போ அதை பண்ணி இப்போ என்ன பண்றீங்க இல்லையா? கேள்வி இருக்குல்ல, அது பேச மாட்டேன். இப்படிதான் கலியுக மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி இந்த சவுனகாதி முனிவர்களை யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? கலியுக மக்கள் என்ன, அவங்க என்ன வாய்ப்பு இருக்கு? இவங்கனால வீட்டுக்கு பக்கத்துல கோயில் இருந்தாலும் போக மாட்டாங்க. வாரத்துல ஒரு நாள் சத்சங்க வர்றதுக்கே போராட வேண்டியது இருக்கு. இங்க வார வாரம் ப்ரோக்ராம் நடக்குதா? இங்க வார வாரம் சத்சங்க நடக்குது, மீட்டிங் நடக்குதா? நடக்கணும், வார வாரம் நடக்கணும். இங்க அதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, பகவானை பற்றி கேட்கணும். கலியுக மக்கள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவாங்க. ஆமா, யஷாங்கை ஸ்ரூயமானாயா, யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரம புருஷே பக்தியில் உற்பத்ததே பும்ச சோக மோக பயாபகா. இந்த 3 விஷயத்துல ஏதோ ஒன்று நம்மளை எப்பவுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஒண்ணு எதுக்காக தேவையே இல்லாத கவலைப்பட்டுட்டு இருப்போம், தலையில கழிச்சுட்டு உட்காந்துருப்போம். நானும் என்னதான் பண்ணி பார்க்கறேன், இப்படி உட்காந்துருப்பாங்க. தேவையில்லாத கவலை, சோகா. இல்லாட்டி அறியாம என்ன பண்ணணும்னே தெரியாது, எதையாவது பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு தலைமையில கழிச்சுட்டு உட்காந்து. சோக மோக, தென் பயம். ஐயோ என்ன ஆக போகுதோ, நான் செத்து போயிட்டேன், என் பிள்ளைங்க என்னாவாங்க, என் கணவர் என்னாவாரு, என் மனைவி என்னாவா, என்னுடைய வியாபாரம் என்னாகும், அதான் இது எனக்கு வயசாயிருச்சு, என்ன ஆக போகுது, என்னை யார் பார்த்துக்க போறா, ஒரு வேளை கல்யாணம் பண்ணி வச்சு என் பையனை விட்டு போயிடுவானா, என் மருமக என்ன துரத்தி விட்டுருவாளா, சோ மெனி பயம். பயம் பிடிச்சிருக்கு இல்லையா? அப்ப இதுல இருந்து விடுபடணும். ஒருத்தருக்கு பயமே இருக்கக்கூடாது, கவலையே இருக்கக்கூடாது.
எல்லாரும் இதைத்தான் விரும்புறாங்க. இன்னைக்கு யாராவது நான் கவலைப்பட்டுட்டே இருக்குன்னு விரும்புவாங்களா? பயந்துகிட்டே இருக்குன்னு விரும்புவாங்களா? இல்ல சோகத்துல தான் உட்கார்ந்துருக்கணும், இல்ல வந்து குழப்பத்துல இருக்குன்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு விரும்புவாங்க. அப்படின்னா இதை பண்ணணும். ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரம புருஷன். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கணும், பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும். அதான் இங்க சொல்லியிருக்கு. இந்த சாதுக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, இந்த இடத்துல யாகம் பண்றாங்க, பகவானை பத்தி கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்ப கலியுகத்துல என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளால தவம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, யோகா பண்ண முடியாது, நம்மளால வந்து யாகங்கள் செய்ய முடியாது, கோயில் வழிபாடு கூட ரொம்ப கஷ்டம் கலியுகத்துல. பெரிய பெரிய கோயிலை கட்டி வச்சுட்டு ஒருத்தர் 2 பூஜாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிர்வாகம் பண்ண முடியாம. எவ்வளோ கோயில்கள் இந்தியாவில் வந்து பால் அடைஞ்சு போய் விக்கிரக பராமரிப்பு இல்லாம ரொம்ப வர்ஸ்டான கண்டிஷன்ல இருக்கு. ஏன் சம்டைம் இஸ்கான்ல கூட பெரிய பெரிய டெம்பிள் கட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பூஜாரி இல்லை, சேவை பண்ண ஆள் இல்லை, இல்லையா? அப்ப கலியுகத்துல கோயில் வழிபாடும் கஷ்டம்தான். கலியுகத்துல ஒன்னே ஒண்ணுதான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, இந்த பாகவத தர்மம். அப்புறம் கலியுகத்தோட தர்மம் வந்து யுக தர்மம். கலோத்து நாம மாத்திரேன பூஜிதே பகவான் ஹரி. கலோ தத் ஹரி கீர்த்தனா. கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்தோட தர்மம். இதை பண்ணணும். அது தனியா பண்றது பண்ணலாம். சரி, நாம ஜபம் தானே, நான் தனியா வீட்டில் உட்காந்து பண்ணிக்கிறேன், பண்ணலாம். ஆனா உற்சாகம் வராது. வீட்டில் தனியா உட்காந்து ஜபம் பண்றதுக்கு பக்தருடைய சங்கத்துல ஜபம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. வீட்டில் தனியா எப்படி நம்ம ஜபம் பண்ணுவோம்? ஒரு கையில ஜபமாலை இருக்கு, ஒரு கையில போன் இருக்கு. எப்படி ஜபமாலை கை வச்சுட்டு இந்த மாலை இப்படி வச்சுட்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ராம ராம ராம. இதுதான் நம்ம சாண்டிங். இதே பக்தர் மத்தியில் வந்து பாருங்க எப்படி சாண்ட் பண்ணுவோம், இதெல்லாம் மறந்துடுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம. அப்படியே பக்தியில பரவசத்துல சாண்ட் பண்ணிட்டு இருப்போம். பரவாயில்ல, இந்த பக்தர் நல்லா ஜெபம் பண்றாருன்னு தோணும். ஆனா தனியா சாண்ட் பண்ணும்போது பார்க்கணும், தனிமையில் இருக்குமா என்ன நினைப்போம், என்ன யாரும் பார்க்கல. பக்தர் கூட்டத்துல வரும்போது அப்படியே ஆஹா இந்த பக்தர் மாதிரி ஜெபமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அதனாலதான் மனசு வந்து நம்மளை ஏமாத்து. தனியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் நம்மளை சீட் பண்ணும். ஜெபம் பண்ணணும் அவ்வளவுதானே, மொபைல் பார்த்துட்டு பண்ண என்ன, மொபைல் நான் சாண்டிங் பண்ண அவ்வளவுதான். கலியுகத்துல ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க, மொபைல் பார்க்காம ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லையா? அப்புறம் ஜெபம் முடிஞ்சது, என் மாலை, என்னுடைய மாலையை முடிச்சு திரும்ப மொபைல் பார்க்கணும், இல்லையா? அப்போ கான்சியஸ்னஸ் பூரா மொபைல்ல தான் இருக்கு. சாண்டிங் ஒரு கடமைக்காக பண்றோம். வீட்டில் தனியா இருந்தால் அப்படிதான் நடக்கும். தனியா நம்ம பக்தி பண்ணா அப்படிதான் நடக்கும். சரி ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். எல்லாம் சொல்றாங்க ஜெபம் பண்ணுன்னு. கோயிலில் வேணா கேட்பாங்க, அவங்ககிட்ட போய் வேற சொல்ல முடியாது. பக்தன்ட்டு போய் எதுக்கு நான் போய் சொல்லணும்? சாண்டிங் பண்ண எப்படி பண்ணீங்க அதை மட்டும் கேட்காதீங்க, சாண்டிங் பண்ண அவ்வளோதான், இல்லையா? ஸோ வீட்டில் பக்தி பண்ணுறது அப்படிதான் இருக்கும். நம்மளால வந்து அந்த உற்சாகம், அந்த கவனம் இதெல்லாம் வீட்டில் அவ்வளோவா இருக்காது, ஏனோ தானோன்னு பண்ணுவோம். ஆனால் பக்தர் சங்கத்துக்கு வரும்போது என்ன ஆகும், எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, ஒழுங்காக சாண்ட் பண்ணணும், சாண்டிங் பண்ணும்போது மொபைலில் பார்க்கக்கூடாது, இல்லையா? இதெல்லாம் வந்து பக்தர் சங்கத்தில் அதுதான் பக்தர் சங்கத்தில் வரும்போது தான் உற்சாகம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த கான்சியஸ்னஸ்லாம் போகும். அப்போ நம்ம தோணும், ஆனால் கோயிலில் போய் ஒழுங்காக சாண்ட் பண்ணுறோம், வீட்டில் தான் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு வீட்டிலே ஒழுங்காக சாண்ட் பண்ணணும். அப்போ அங்கே போய் அந்த டேஸ்ட் வரும்போது தான் வீட்டில் ப்ராக்டிக்கலாக உயர்ந்த சுவையை அனுபவிக்கும் போது தான் விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரேகினா ரசோவையம் ரசோபியஷ பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. உயர்ந்த சுவையை பிரபுபார் கொடுத்துருக்காரு, அது தனியா சுவைக்க முடியாது, அந்த சுவை நமக்கு புரியாது. பக்தர் சங்கத்துல வந்து கொஞ்சம் கவனமா சீரியஸா அட்லீஸ்ட் ஆக்டிங் பண்ணாலாவது. பக்தர் முன்னாடி நடிக்க தான் செய்யற, உண்மையெல்லாம் சாண்டிங் ஒன்றும் பண்ணல, சும்மா பக்தர் முன்னாடி உட்காந்து பயங்கரமா சாண்ட் பண்ற, அப்படி நடிச்சு ஒரு நாள் பக்தர் ஆயிடுவேன், இல்லையா? அந்த மாதிரி பக்தர்கள் மத்தியில போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கவனம் வரும். எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, எல்லாரும் என்ன கேட்பாங்க. சரி, இந்த ஒரு வாரம் நடந்தது, அடுத்த வாரம் ஏன் நீ வரல கேட்பாங்க. ப்ரோக்ராம் நடக்கல வச்சுக்கங்களேன், ப்ரோக்ராமே நடக்கிறது இல்லை அப்படின்னா எப்படி? நம்ம என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, பக்தியில் எப்படி நம்ம முன்னேறி இருக்கோம், ஜபம் எப்படி முன்னேறிருக்கு, கிருஷ்ணரை பத்தி என்ன கேட்டிருக்கோம், அப்படியே எல்லாம் ஒரு மெக்கானிக்கலா போயிட்டு இருக்கும். அதனாலதான் வாரத்துக்கு ஒருக்கா சத்சங்கம் நடக்கணும். பிரபுபாத் என்ன சொல்லியிருக்காரு, பக்தர்கள்லாம் கோயிலுக்கு பக்கத்துல இருந்து பக்தி சேவை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி பண்ண முடியாதவங்க, கோயிலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க வீட்டில் ஆல்டர் வச்சுட்டு பண்ணிட்டு வாரத்தில் ஒரு நாள் கோயிலில் வந்து கலந்துக்கணும். மங்களாரத்தி, சாண்டிங், பாகவதம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கலியுகத்தில் வந்து இந்த கலியினுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு.
குறையவே இல்லை. 4 நாள் அதிகமாக தான் ஆகுது கலியுகத்தில். சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன். மனசை ஒருநிலைப்படுத்துறது படாத பாடு படுறோம். ஒரு பக்கம் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு படாத பாடு, இன்னும் பக்கம் தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், சோ மெனி திங்ஸ் நிறைய வருது. புதுசா வியாதிகளும் வருது இது கடையில் இல்லையா? எவ்வளோ வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? களி அதோட வேலையை தீவிரமா பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பக்தருடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்கு. பிரச்சாரம் பண்றாங்க, நிறைய பக்தர்கள்லாம் வர்றாங்க. இப்ப நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டோம்னா கலியினுடைய தாக்கத்துல நம்ம காப்பாற்றப்படுவோம். என்னென்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், பாதுகாத்துக்கலாம். கலியினுடைய தாக்கத்திலிருந்து என்ன பாதுகாத்துக்கலாம். எப்படி? பக்தர் சங்கத்திலேயே இருக்கு. நித்தியம் பாகவத சேவையா. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு. அபத்ரான அசுத்தம். இதயத்துல நிறைய அசுத்தங்கள்லாம் இருக்கு, அதை கிளீன் பண்ணணும். இப்போ போன் மட்டும் சார்ஜ் பண்ணா உடனே சார்ஜ் போட்டுறமே, ஏன்னா அப்பதான் அடுத்தது பார்க்க முடியும். இல்லாட்டி ஆஃப் ஆயிடும், சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். போனை மட்டும் பாருங்க, அதுல கான்சியஸா இருப்போம். சார்ஜ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு. சிலர் பவர் பேங்க் எல்லாம் வேற வச்சுக்கிறாங்க, அது சார்ஜ் போகக்கூடாதுன்னு. பவர் பேங்க் அதை குத்தி வச்சுக்கிட்டு எப்பவுமே சார்ஜர், அதுல அது கான்சியஸ் கரெக்டா இருக்கு. போன் மேல அது சார்ஜ் இருக்கா, திடீர்னு போன் செத்து போயிடுமா, அது சார்ஜ் போயிடுமா பார்த்துட்டே இருக்கும். ஆனா நம்மளை சார்ஜ் பண்ண மறந்து போயிடுறோம். நம்மளை சார்ஜ் பண்ணிக்கணும்ல. அப்போ நம்ம யாத்திரைக்கெல்லாம் போகும்போது, அங்க புனித ஸ்தலங்களை பார்க்கும்போது, அங்க இருக்கிற பக்தர்கள்ட்ட கேட்கும்போது, அங்க பகவானை தரிசனம் போது சார்ஜ் ஆகும். அதே மாதிரி கோயில்ல பக்தர்கள் கூட சேர்ந்து நாம ஜபம் பண்றது, சேவை பண்றது, பகவானை இதெல்லாம் பண்ணும்போது சார்ஜ் ஆகும். அப்புறம் வீட்டுக்கு போவோம், திரும்ப பழையபடி அங்க இருக்கிற விஷயங்கள்லாம், வீட்டில் உள்ள விஷயங்கள், வெளியில போறோம், ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ், சோ மெனி திங்ஸ் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் திரும்பி சார்ஜ் பண்ணிக்கணும். இப்போ காருக்கு பேட்டரி கார் இருக்கு, அவன் என்ன பண்றான், பேட்டரி சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கான். கார் ஓட்டும் போது சார்ஜ் குறையும், திரும்பி சார்ஜ் போடுறான். இல்லாட்டி கார் நடுத்துல நின்று போயிடும். அவன் காருக்கு ஒழுங்கா பேட்டரி சார்ஜ் போடல, அவன் பெர்லிஸ்ல இருந்து சுங்காப்பாட்டை போறது நடுவழி நின்று போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப சார்ஜ் போடணும் இல்லையா? யாரும் உதவி செய்ய முடியாது. நான் ஒழுங்கா சார்ஜ் போடாம ஐயோ என் வண்டி நடுத்துல நின்று போச்சேன்னு சொன்னா யார் உதவி செய்வா? அந்த மாதிரிதான் நான் இந்த ஜட உலகத்தை விட்டு கிருஷ்ணாண்ட போகணும். அப்ப நான் ஜட உலகத்தை விட்டு கிருஷ்ணாண்ட போகணும்னா எனக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாகவதம் கேட்கணும். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. தினமும் பாகவதம் படிக்கணும், தினமும் பாகவதம் கேட்கணும். புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவதத்திலிருந்து கேட்கணும். இப்போ நம்மள மாதிரி உள்ளவங்க எல்லாம் பக்தியில முன்னேற்றம் ஆகணும்னு சொன்னா புஸ்தக பாகவதத்தை பக்தர் பாகவதத்திலிருந்து கேட்கணும். அப்ப என்ன ஆகுது, இப்போ ஆன்லைன்ல நடக்குது. அப்போ வாரத்தில் ஒரு நாளாவது நேரில் போகும். ஆன்லைன்ல பிரசாதம் செஞ்சு அனுப்ப முடியுமா? பிரபு உங்களுக்கு இன்னைக்கு சண்டே ஃபீஸ்ட் பிரசாதம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கன்னு சொல்ல முடியுமா? மற்ற நாள் பார்த்து சந்தோஷப்படலாம். யார் இப்போ எல்லாரும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருவாங்க, பாருங்க எங்க டெம்பிளில் ஃபீஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓ வெரி குட் தேங்க்யூ. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன், அப்போ அங்கே போகாதனால தான் மிஸ் பண்ணேன். ஃபீஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் இல்லையா? அப்போது மற்ற நாளில் நம்ம சரி நம்ம காலேஜ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், சரி தினமும் போக முடியாது. வீட்டில் நம்ம சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். சின்னதாக ஒரு ஆரத்தி பண்ணிட்டு, அப்புறம் துளசி ஆரத்தி பண்ணி, குருவுக்கு பூஜை பண்ணி, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பக்தியில பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய பலன் தரும். நேகாபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய. இந்த பக்தி சேவையில கொஞ்சமா யாராவது பண்ணா கூட பயங்கரமான ஆபத்துல இருந்து அவங்களை காப்பாத்துறேன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். மிக பயங்கரமான ஆபத்துல இருந்து காப்பாத்திருவேன் சின்னதா பக்தி பண்ணா கூட. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது 64 விஷயம் இருக்கு பாகவத பக்தி ரசாம் சிந்து புஸ்தகத்துல. ரூப கோஸ்வாமி 64 விஷயம் சொல்லியிருக்காரு. பக்தி ரசாம் சிந்துன்னு ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூப கோஸ்வாமி எழுதியிருக்காரு. சைதன்ய மகாபிரபுவோட இன்ஸ்ட்ரக்ஷனை உபதேசங்களை அவர் விரிவாக எழுதியிருக்காரு. அதுல ஒரு பக்தர் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் 64 விஷயம் இருக்கு. நான் ஒண்ணு கடைபிடிக்க போராடிட்டு இருக்கிறது 64 சொல்றாரு. அப்ப அந்த 64 விஷயங்களை நம்ம பயிற்சி பண்ணணும். அதுல 5 ரொம்ப முக்கியமானது. 5 விஷயம் அந்த 64ல 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவானுக்கு ஆர்த்தி செய்யறது, நாம உச்சரிக்கிறது, ஆர்த்தி செய்யறது, பாகவதம் கேட்கறது, பக்தர் சங்கத்தில் இருக்கிறது, பிரசாதம் சாப்பிட்றது. இந்த 5 விஷயம் இது கோயிலுக்கு வந்தா நடந்துடும். சத்சங்கம் வச்சா நடந்துடும். இப்ப நம்ம வீட்டுல இப்ப இன்னைக்கு சத்சங்கம் நடக்குதா? இன்னைக்கு என்ன நடக்குது? நாம ஜெபம் பண்ணோம், பகவானுக்கு ஆர்த்தி பண்ணோம், பாகவதம் கேட்கிறோம், பிரசாதம் சாப்பிட போறோம், பக்தர் சங்கம். 5மே கிடைச்சிருச்சா? அப்ப இது வாரம் நடக்கணும். அப்பதான் சார்ஜ் போயிட்டு இருக்கும், சார்ஜ் போட்டுக்குவோம்.
அப்புறம் என்ன பண்ணலாம், சரி இன்னைக்கு சத்சங்கம் இல்லைன்னு வீட்டில் படுத்து தூங்கக்கூடாது, இப்போ ஆன்லைனில் கேட்கலாம், கிளாஸஸ் எல்லாம் இப்போ ஆன்லைனில் கேட்கலாம். இன்னைக்கு குருமார்கள்லாம் கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வர என்னுடைய குருமாராஜ் வந்து அவருக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு அவர் தினமும் ஆன்லைனில் கிளாஸ் கொடுக்குறாரு. எதனைக்கு அவரால் ஒரு சைடு ஒரு உடம்புல ஒரு பக்கம் வேலை செய்யாது, வார்த்தைகள் தெளிவாக பேச முடியாது, ஆனால் அவர் உற்சாகம் பாருங்க, இன்னைக்கும் ஆன்லைனில் கிளாஸ் கொடுக்குறாரு. ஒரே நாளில் 7-8 மீட்டிங் பண்ணுறாரு. ரஷ்யன் டிவோட்டிக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு, அப்புறம் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு, அப்புறம் பெங்காலிஸ்க்கு, அப்புறம் மீட்டிங்கு. எப்படி அவரால் பண்ண முடியுது? ஏன்னா அவர் குருவோடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுல அவ்வளோ உறுதியாக இருக்கார். சீடர்களை வந்து உற்சாகப்படுத்தணும், சீடர்களை வழி நடத்தணும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு என்னுடைய சங்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்கார். அந்த மாதிரி சாதுக்களை பார்க்குறதே அபூர்வம் இந்த காலத்தில். ஒரு தூய பக்தரை பார்க்குறதே பெருசு. ஒரு தூய பக்தரை தரிசனம் பண்ணுறதே அபூர்வம்னா, அப்போ அவரை இருந்து பேசுறதை கேட்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவரே குருவாக கிடைச்சாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். பிறந்த பையனே அடைஞ்சிட்டோன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு தூய பக்தர் குருவாக கிடைச்சாருன்னா அதனால இன்னைக்கு நமக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயத்துல வருத்தப்படலாம். என்ன விஷயம் வருத்தப்படலான்னு சொன்னா, அடடா நான் பெரிய துர்பாக்கியசாலி, 500 வருஷம் முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு போயிருக்காரு. வெறும் 500 வருஷம் தான். கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் முடிஞ்சுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு போயிருக்காரு. பாருங்க, நம்மளால பார்க்க முடியல. அப்போ நம்ம இருந்திருப்போம். என்னவா இருந்தோமோ, ஆடா மாடா கோழியாவோ என்னவா இருந்தோம் தெரியாது, மனுஷனா இருந்தோமா என்னவா இருந்தோம் எங்க இருந்தோம் தெரியாது. ஆனா 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பிரபுபாதர் இப்ப சமீபத்துல இருந்த ஆச்சாரியர், ஆனா பிரபுபாதர் நம்ம பார்க்கல. ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு, பிரபுபாவுடைய உபன்யாசங்களை கேட்க முடியுது, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, பிரபுபாவுடைய சீடர்கள் வந்து எவ்வளவு தன்னுடைய குருவோடைய நிலைமையை உணர்ந்திருந்தா, தன்னுடைய குரு யாரு அப்படின்னு அவங்க சீடர்கள் உணர்ந்திருந்தா அவருடைய ஓரொரு அசைவையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பிரபுபாதர் இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்லை, பிரபுபாதர் தான் உண்மையான இறை தூதர், பிரபுபாதர் உண்மையான இறை தூதர், அவர் இந்த உலகத்தை சார்ந்தவர் இல்லை. அவற்றிருந்து வரக்கூடிய ஓரொரு வார்த்தையும் பதிவு செய்ய வேண்டியது. அவர் காலையில மார்னிங் வாக்கில் என்ன சொன்னாரு, காலையில சீடரோட வாக்கிங் போவார், அப்ப என்ன சொன்னாரு அதை எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் ரூம் கான்வர்சேஷன், ரூம்குள்ள என்ன பேசியிருக்காரு அதை எழுதி வச்சிருக்காங்க. அப்புறம் சீடர்கள் மத்தியில் என்ன பேசியிருக்காங்க அதை குறிச்சு வச்சிருக்காங்க. பாகவதம் கிளாஸ்ல என்ன சொன்னாரு, பகவத்கீதை கிளாஸ்ல என்ன சொன்னாரு, ஃபெஸ்டிவல் கிளாஸ்ல என்ன சொன்னாரு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் கிரகஸ்தருக்கு என்ன உபதேசம் கொடுத்திருக்காரு, பிரம்மச்சாரிக்கு என்ன சொல்லியிருக்காரு, சன்னியாசிக்கு என்ன சொல்லியிருக்காரு, கோயில் தலைவருக்கு என்ன சொல்லியிருக்காரு, எவ்ரிதிங் பிரபுபாதர் சொன்ன ஓரொரு வார்த்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா புக்கும் இருக்கு. பிரபுபாத் லீலாமிர்தா, பிரபுபாத் சிக்ஷாமிர்தா, பிரபுபாத் ரூம் கான்வர்சேஷன், பிரபுபாத் மார்னிங் வாக், பிரபுபாத் பகவத்கீதா லெக்சர், பகவத்கீதா பாகவதம் லெக்சர், சைத்தன்ய சேதாமி லெக்சர். எப்படி, யாருக்கா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க? சும்மா மியூசியத்தில் வைக்கிறதுக்கா, ஷோரூமில் வைக்கிறதுக்கா? இல்லை. சேல் பண்ணுறதுக்கா? இல்லை. நம்ம படிக்கணும். அப்போ பிரபுபாத சங்கம் நமக்கு கிடைக்கும். பிரபுபாத சொல்ல என் புக்கில் நான் எப்போ இருக்கேன்னு சொல்கிறார். அப்போது என்ன ஆகுது, பிரபுபாத சீடர்களுக்கு நல்லா தெரிஞ்சது, எங்கள் குரு மகராஜ் வந்து இந்த உலகத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஆன்மீக உலகத்தை சார்ந்தவர். அதே போல தான் பிரபுபாத சீடர்களும். பிரபுபாத சீடர்களும் இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவங்க அல்ல. பிரபுபாதரை நேருக்கு நேர் பார்த்துருக்காங்க, பிரபுபாதருக்கு சேவை பண்ணியிருக்காங்க, பிரபுபாத தீட்சை வாங்கியிருக்காங்கன்னா பிரபுபாத இயக்கத்தில் அவருடைய ஆர்மியில் ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸ் அவங்க. பிரபுபாத இராணுவத்தில் சோல்ஜர், வீரர்கள் அவங்க, இராணுவ வீரர்கள். பிரபுபாத இயக்கத்தில் அந்த குருமார்கள்லாம் இன்னைக்கும் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ஒருத்தரா மறைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் 70 வயசுக்கு மேலே ஆயிட்டு இருக்கு. ஒரு பிரபுபாத சீடர்களாக மறைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்மளோட துர்பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து கேட்கலாம், அவங்களுக்கு சேவை பண்ணலாம். எங்கள் குருமார்கள்லாம், என்னுடைய குருமாராஜ் இப்பவும் டிராவல் பண்ணுறாரு. தான் இன்னைக்கு மலேசியா வந்திருக்காரு. அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது, வீல் சேரில் தான் வரணும். ஆனால் பாருங்க, இன்னைக்கு மலேசியா, அடுத்து ஜப்பான், அப்புறம் யூஎஸ், அவர் போயிட்டே இருக்கார். அவ்வளோதான். அவருடைய சேவையை எதாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அகை துகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுப்ரஷீததி. அவர் வந்து எந்த தடங்களும் கிடையாது அவருடைய சேவை. ஒரு தூய பக்துடைய சேவையை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. பாருங்க, அப்ப யாருக்காக போறாங்க, யாருக்காக பிரயாணம் பண்றாங்க? நம்ம மேல் உள்ள கருணை. இவங்களெல்லாம் வந்து இது மாதிரி என்கரேஜ் பண்ணணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுக்கணும், அவங்கள வழி நடத்தணும். அப்போ இன்னைக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. இன்னைக்கு குருமார்கள் இருக்காங்க, நம்ம அவர்கிட்ட இருந்து கேட்க முடியும், அவங்களுக்கு சேவை பண்ண முடியும், அவங்களை பார்க்க தரிசனம் பண்ண முடியும். அதனால இந்த நைமிஷாரண்யத்துல வந்து சூத கோசாமி வந்தார். இந்த சவுனகாதி முனிவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது சூத கோசாமி அங்க வந்த உடனே இவங்கெல்லாம் எந்திரிச்சு அவரை வரவேற்று அவங்களை ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி,
நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் செஞ்ச பாக்கியம். எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் வந்து பரீட்சித் மகாராஜாவும் சுகதேவ் கோஸ்வாமி, பரீட்சித் மகாராஜா உடலை விட தயாராயிட்டார் கங்கை கரையில். அப்போ 7 நாள் தான் இருக்க போகிறாரு. அந்த இடத்துல சுகதேவ் கோஸ்வாமி வந்து பாகவதம் சொல்லியிருக்கார். கிருஷ்ணருடைய பாகவதம் என்னது? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களோட லீலைகள், மகிமைகள், பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், ஓரொரு பக்தருடைய அனுபவம், ரியலைசேஷன், பிரகலாதருடைய ரியலைசேஷன், பீஷ்மருடைய ரியலைசேஷன், குந்தி தேவியோட ரியலைசேஷன். பாகவதம் ஃபுல்லா அனுபவம். கிருஷ்ணரை உணர்ந்து பேசுறாங்க, அனுபவிச்சு சொல்றாங்க. பிரகலாதர் பகவானை அனுபவிச்சு சொல்லியிருக்காரு. குந்தி தேவி பகவானை அனுபவிச்சு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. பீஷ்மர் பகவானை அனுபவிச்சு பிரார்த்தனை பண்றாரு. பிரம்மதேவர் பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்றார். மகாதேவர் பகவானை நேருக்கு நேரா தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்றார். நாரதர் பகவானை நேருக்கு நேரா தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணியிருக்கார். ஃபுல்லா அனுபவம் தான் பாகவதம். பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், அவருடைய தெய்வீகமான குணம் என்ன, பகவான் பக்தர்கிட்ட எப்படி கருணை உள்ளவரா இருக்காரு, எப்படி அவங்ககிட்ட அன்பு செய்யறாரு, இதெல்லாம் நீங்க அங்க கேட்டிருக்கீங்க. ஒண்ணு விடாம எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. ஒண்ணு விடாம எங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் நாங்க கேட்க ரொம்ப ஆவலா இருக்கும். 6 கேள்வி கேட்டாங்க இந்த முனிவர்கள். தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பாகவதத்துல. அந்த 6 கேள்வியில ஒண்ணு என்னதுன்னா, எல்லா வேதத்தையும் எடுத்து ஒரு சாரமா எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு. ஏன்னா கலியுக மக்கள் சோம்பேறிங்கன்னு தெரியும். இவங்க வேதங்கள்லாம் படிக்க முடியாது, படித்தாலும் புரியாது, அது சொல்லிக் கொடுக்க ஆளும் கிடையாது. அதனால எல்லா வேதங்கள் எடுத்து சாரமாக கொடுத்துருங்க. அதுதான் பாகவதம். எல்லா வேதத்தோடைய சாரம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமகா திருவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம். ரசம்னா எசன்ஸ். ஆல் த வேதிக் எசன்ஸ். எல்லா வேதத்தோட எசன்ஸ் ஸ்ரீமத் பாகவதம். பகவத்கீதா வந்து எல்லா உபநிஷத்தோடைய சாரம். சர்வ உபநிஷதோ காவோ. எல்லா உபநிஷத்தையும் எடுத்து கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு? எல்லா உபநிஷத்தையும் எடுத்துட்டாரு. அது வந்து எல்லா உபநிஷத்தும் வந்து ஒரு பசு வடிவில் இருக்கு. அந்த பசுவிட்டு யார் பால் கறப்பா? ஆயர்குல சிறுவன் தான் பால் கறப்பான். இடையர்குல சிறுவன் தான் பால் கறப்பான். கிருஷ்ணர் வந்து ஆயர்குலத்தை சார்ந்தவர். ஆக்சுவலி கிருஷ்ணர் எந்த குலத்தையும் சார்ந்தவர் இல்லை. ஆனால் அந்த பூமியில வந்து யசோதாமுடைய குழந்தையா இருந்தார், நந்தகோபுடைய குழந்தையா இருந்தார். அப்ப கிருஷ்ணர் பால் கறப்பார். அர்ஜுனன் கண்ணுக்குட்டி. அந்த பால் தான் பகவத்கீதா. எல்லா வேதத்தையும் சாரமா எடுத்து அந்த பசுவாக்கி அந்த பசுவோடைய மடியிலிருந்து கிருஷ்ணர் பால் கறக்க அந்த பகவத்கீதைங்கிற பாலை அர்ஜுனங்கிற பக்தர் குடிச்சார். இப்ப அதே பகவத்கீதை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. எந்த பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னாரோ அதே பகவத்கீதை பிரபுபாத் ஒரு வார்த்தை மாறாம உள்ளது உள்ளபடி கொடுத்திருக்காரு. அதுதான் பகவத்கீதை ஆஸ் இட் இஸ். பகவத்கீதை உண்மையுருவில். அப்போ பகவத்கீதை படிச்சோம்னா கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்ல, நமக்கு தான் சொல்லியிருக்காரு. அர்ஜுனனும் பகவத்கீதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அர்ஜுனன் ஒரு கருவியா வச்சுட்டு நமக்கு பகவத்கீதை, அப்ப பகவத்கீதை நாம தான் படிக்கணும். அடுத்தது பாகவதம். இது எல்லா வேதத்தோடைய சாரம். அப்போ இந்த பகவத்கீதை பாகவதம் நித்தியம் பாகவத சேவையா. தினமும் புஸ்தக பாகவதற்கும் பக்தர் பாகவதற்கும் சேவை பண்ணணும். தினமும் பிரபுபாருக்கு பூஜை பண்ணணும். தினமும் ஆன்மீக குருக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்றதுல அப்படி பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா வீட்டில் சிம்பிளா பண்ணலாம். ஒரு 2-3 ஊதுபத்தி, கொஞ்சம் பூவு, இது எப்போ வேணாலும் கிடைக்கும். ரொம்ப மலிவாகவும் கிடைக்கும். நம்ம நேரம் தான் ஒதுக்கணும். நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்கணும். தினமும் நான் குரு பூஜை பண்ணுவேன், இப்போ துளசிக்கு பூஜை பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் பெரும் முன்னேற்றம். ஆன்மீகத்தில் பெரும் முன்னேற்றம் தரக்கூடிய சின்ன விஷயம்தான். ஏன்னா துளசி தேவி தான் பக்தியை தருவாங்க. வேற யார் பக்தியை தர முடியும்? பகவானுடைய பக்தியை பக்தர் தான் தர முடியும். தூய பக்தர் தான் தர முடியும். அதனால தான் துளசியில பிரார்த்தனை பண்றோம். அந்த பாட்டோடைய அர்த்தம்லாம் படிக்கணும். அந்த பாட்டு பூரா சமஸ்கிருதத்துலேயும் பெங்காலிலையும் இருக்கு. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த பாட்டு சொல்லும்போது அந்த பாட்டு பாடும்போது ஞாபகம் வரணும். நாமோ நாமோ துளசி கிருஷ்ணா பிரேயாசி நாமோ நாமோ. ஓ துளசி தேவியே, உங்கள் முன் நான் மீண்டும் வணங்குகிறேன், வீழ்ந்து வீழ்ந்து வணங்குறேன். நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க, ராதா கிருஷ்ணருடைய சேவையில் எப்போ இருக்கிறவங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நானும் ராதா கிருஷ்ணர் சேவை பண்ணணும். என்னை விருந்தாவனத்தில் தங்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்க. விருந்தாவனத்தில் நான் தூசியாவது இருக்கிறதுக்கு. இதெல்லாம் துளசிட்ட பிரார்த்தனை பண்றோம். அந்த பாட்டில் எவ்வளோ இருக்கு. நம்ம சும்மா பாட்டை பாடிட்டு போயிடுறோம். இல்லாட்டி அது மீனிங்கை மறந்து படிக்கிறது இல்லை. இல்லாட்டி பாட்டு போடும்போது பக்கத்தில் பேசிட்டு இருப்போம். அங்கே ஆரத்தி நடந்துட்டு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பாட்டோடைய அர்த்தம் படிக்கணும். அப்போதான் பக்தி பாவத்தோட பண்ணுவோம். இந்த அர்த்தம் தெரிஞ்சா பக்தி பாவத்தோட பண்ணுவோம். அந்த பாவம்னா என்னது? அந்த மனப்பான்மையோட. ரைட். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. குருவோடைய பாட்டு பாடும்போது, குருதேவா நீங்க ரொம்ப கருணை உள்ளவர், உங்க கருணையில் எனக்கு ஒரு துளி கிடைச்சிட்டா போதும். குருவோடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணருடைய கருணை இல்லை. குரு திருப்தி அடையலாம், கிருஷ்ணர் திருப்தி அடைய மாட்டாரு. அதனால நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும். நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர், அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் தினமும் உங்களுக்கு பிரார்த்தனை பண்றேன். எனக்கு நாமத்தில் ருச்சி வரணும், நான் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், நான் பக்தியில முன்னேறணும்,
நான் என் மனசு தூய்மையாகணும், என் மனதை கட்டுப்படுத்தணும், நான் இந்த முக்குணத்திலிருந்து விடுபடணும், நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும், என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஒரு குரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். காலையில் ஒரு குருக்கு பூஜை பண்ண 5 நிமிஷம், கிருஷ்ணருக்கு பூஜை பண்ண ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான் 10 நிமிஷம். அப்புறம் ஜெபம் பண்ணுறது. நம்ம எவ்வளோ மாலை பண்ணுறோம், சிலர் 8 மாலை பண்ணலாம், 10 மாலை, 16 மாலை, 2 மாலை, ஒரு எவ்வளோ மாலை பண்ணுறோமோ அந்த மாலை ஜெபம் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம கிருஷ்ண பக்தியில் படிப்படியாக முன்னே சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் பெரும் நன்மை இருக்குது. ஆனால் குருவோடைய கருணை இருந்தால் தான் கிருஷ்ணர் மேலே நமக்கு பக்தி வளரும். அதனால் குருட்டையும் கிருஷ்ணாட்டையும் பிரார்த்தனை பண்ணணும், துளசி தேவிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அப்புறம் நம்ம என்ன செயல் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணரை நினைக்கணும். அப்படின்னா நம்ம சாண்டிங் பண்ணணும், கீர்த்தன் கேட்கணும். திரும்பி சாயந்தரம் வந்துட்டு கௌர ஆர்த்தி, சின்னதாக ஒரு பகவானுக்கு ஒரு ஆர்த்தி பண்ணிட்டு துளசி பூஜை பண்ணிட்டு திரும்பி சாண்டிங் பண்ணணும், பகவத்கீதா பாகவதம் படிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா வீட்டில் இருந்தாலும் கிருஷ்ணவாசியில் ஸ்ட்ராங்காக இருப்போம். வீட்லேயும் சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ப்ளஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுற மாதிரி நம்ம ஃபேமிலியை அமைச்சுக்கணும். என்னுடைய வேலை, என் தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய கல்வியெல்லாம் வந்து பக்தியை பாதிக்காத மாதிரி அமைச்சுக்கணும். கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போனேன் எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் வெளியில் உள்ளவங்க சொல்கிறாங்க. கிருஷ்ண பக்தர் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு புக்கு படிக்க நேரம் இல்லை, எனக்கு ஜபம் பண்ண நேரம் இல்லை, எனக்கு கோயிலுக்கு போக நேரம் இல்லை. ஒரு நாள் நேரம் சொல்லும், உன்னை வச்சுக்க எனக்கு நேரம் இல்லை, நீ கிளம்பிருன்னு சொல்லும். உனக்கு டைம் வந்துருச்சு, நீ கிளம்பு. எல்லாத்துக்கும் நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொன்னா, உனக்கு இங்கே வாழ நேரம் இல்லை, உன் டைம் முடிஞ்சது, கிளம்புன்னு டைம் சொல்லும் ஒரு நாள். நம்ம வந்து எப்போ பக்திக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கோமோ, பக்திக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் நேரம் சொல்லு, உனக்கு நேரம் முடிஞ்சது, நீ கிளம்பு, உனக்கு அடுத்த உடல் ரெடியாக இருக்கு. பார்த்தீங்களா, டைம் யாருக்கும் வெயிட் பண்ணாது. பாருங்க, இப்போ டைம் ஆயிடுச்சு, டைம் யாருக்காகவும் காத்திருக்காது, அது போய்கிட்டே தான் இருக்கும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சிடும். காலையில் சூரியன் உதிக்குது மறையுது, பாகவதம் சொல்லியிருக்கு. காலையில் சூரியன் உதிக்குது மறையும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் எடுத்தாச்சு. நம்ம லைஃப்பில் நம்ம மரணத்தை நோக்கி ஒரு நாள் போயாச்சு. இப்படியே நான் மரணத்தை நோக்கி போயிட்டே இருக்கேன். சூரியன் உதிக்கும் போது மறையும்போது நம்ம உயிர் எடுத்துகிட்டு இருக்கு. எவ்ரிடே நம்ம லைஃப் போயிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆயுள் குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனால் இதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஆயுள் குறைஞ்சிட்டே இருக்கு. இப்போ வந்து எனக்கு ஒரு 47 வயசு ஆயிடுச்சா, 45 வயசு ஆயிடுச்சா, 45 வருஷம் நான் செத்து போயாச்சு. இப்போ திரும்ப வராது, ஃபினிஷ்டு, முடிஞ்சுது. இந்த ஆண்டுகளை நான் கிருஷ்ணருக்கு எவ்வளோ சேவை பண்ணேன், அதான் என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்ச பணம்லாம் யாரும் எடுத்துருவாங்க. நான் இறந்து போனால் என்ன பண்ணுவாங்க, என் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற பணம், என் செல்வம், என் நகை, என் நட்டு, என் வீடு எல்லாம், கார் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் என் கிருஷ்ண பக்தி தான் என் அக்கௌண்ட்டில் எப்போவுமே இருக்கும். நான் கிருஷ்ணருக்கு பண்ண சேவை இருக்கு இல்லையா, அது போகாது, என்னோட அக்கௌண்ட்டில் எப்பவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். அது கிரெடிட் ஆகிருக்கு, அப்படியே இருக்கும், அது லாஸ் இல்லை. அது கிருஷ்ணர் வந்து அதை எடுத்துக்கிறாரு, அது கிருஷ்ணருக்கு போய் சேருது. அது நம்ம பக்தி அக்கௌண்ட்டில், கிருஷ்ணருடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், பரவாயில்ல, இவ்வளோ சூழ்நிலைக்கு மத்தியில் உங்கள் பக்தி பண்ணியிருக்காங்க, காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், வியாபாரம் பண்ணணும், வீட்டு வேலை பார்க்கணும், இதுக்கு அடியிலே என்னோட நாமத்தை ஜெபம் பண்ணியிருக்காங்க, எனக்கு சேவை பண்ணியிருக்காங்கன்னு கிருஷ்ணர் அதை பெருசாக எடுத்துக்கிறாரு. ஓ, இந்த காலத்தில் கூட இப்படிலாம் பண்ணுறாங்களே, ஓ ஏகாதசி விரதம் இருக்காங்களா, இவங்க வந்து இவ்வளோ சீரியஸாக பக்தி பண்ணுறாங்களா, தென் கிருஷ்ணா பார்ப்பாரு, எஸ் வெரி குட். அப்போ இவருக்கு நம்ம சீக்கிரமாக நம்ம உலகத்தை அழைச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கான்ஷியஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். கிருஷ்ண உணர்வில் நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகாமல் கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது. கிருஷ்ண உணர்வு பூர்ணத்துவம் ஆகணும், கம்ப்ளீட் ஆகணும். எப்போவுமே நான் கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கணும். அப்போ எனக்கு எனி டைம் மரணம் வந்தால் நான் கிருஷ்ணரை போயிடுவேன். அப்படின்னா நான் பக்தியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தினமும் நம்ம வீட்டில் சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி சத்சங்கம் மீட் பண்ணணும். சரி, இப்போ எங்கள் வீட்டில் இப்போ அவங்க வந்து ஒரு சென்டர் இல்லையா, இப்போ இந்த வீட்டில் பண்ணணுமா, அடுத்த வாரம் வேற ஒருத்தர் வீட்டில், அடுத்த வாரம் வேற ஒருத்தர் வீட்டில், இப்படி எவ்ரி வீக்கெண்டில் ப்ரோக்ராம் இருக்கணும். வீக்கெண்ட் ப்ரோக்ராம் நீங்கள் பாருங்கள், கிறிஸ்டியானிட்டியில் வந்து அது மிஸ் பண்ண மாட்டாங்க, வீக்கெண்ட் ப்ரோக்ராம் இருக்கும். அதே மாதிரி இஸ்லாத்துலேயும் பாருங்கள், அவங்க ஃப்ரைடே ஆனால் தொழுவாங்க, அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து துபாயெல்லாம் போனீங்கன்னா கடையை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, தொழுகைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த சின்சியாரிட்டி வந்து நமக்குள்ளே வரணும். நம்ம என்ன பண்ணணும், ஓ இன்றைக்கி சண்டேவா ப்ரோக்ராம் இருக்குது, ஃப்ரைடேவா ப்ரோக்ராம், சாட்டர்டே ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் பக்தர்கள்ட்ட கேட்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் நேரில் வர முடியுது, மற்ற நாள் கூட ஏதாவது ஜூமில் ஏதாவது கனெக்ட் பண்ணுங்கள், நம்ம சாண்டிங் பண்ணலாம், பகவத்கீதை பாகவதம் படிக்கலாம், கிளாஸ் கேட்கலாம். அந்த மாதிரி நம்மளே ஒரு குரூப் வந்து வச்சுக்கணும். அந்த குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு, இப்போ தான் எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிடுச்சு, ஜூம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து பாகவதம் படிக்கலாம், எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ண கதையை பேசலாம், அப்புறம் சேவை பண்ணலாம்.
பக்தர்கிட்ட கேள்வி கேட்கலாம், புத்தகம் வாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும். அதான் கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்ம காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் கிருஷ்ணனோட கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.